பாபாவோட ஆசீர்வாதத்தால எனக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தை 2 ஆண் குழந்தை பிறந்தது. என் பேர் நதியா. கல்யாணம் ஆகி 2 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. இங்க ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்துதான் எனக்கு வேண்டுதல் வச்சு பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன், குழந்தை நல்லபடியா பிறக்கணும் பாபான்னு சொல்லி. வேண்டுதல் வச்சு தொட்டில் கட்டி 2 மாசம் தொடர்ந்து வந்தேன். பாபாவோட ஆசீர்வாதத்தால எனக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தை 2 ஆண் குழந்தை பிறந்தது. அது இங்க பாபா ஞான சாய்பாபா கோயிலுக்கு வந்துதா அது நல்லபடியா நடந்துச்சு. சத்யநாராயணா பூஜை மாசம் மாசம் நான் கலந்துக்கிறேன். எல்லா பிரச்சனையுமே பாபா வந்து எனக்கு தீர்த்து கொடுத்தாரு. பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இந்த கோயில்ல வந்து. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நிறைய கவலையோட வருவேன், கஷ்டத்தோட வருவேன். நான் பாபா கிட்ட உட்காந்து நான் மனசார பாபா கிட்ட பேசுவேன். ஞான சாய்பாபாக்கு நல்லா காது கேட்கும். நீங்க பேசுறது கண்டிப்பா அவர் கேட்டு அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் கொடுத்துருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் கண்குளிர. குருஜி வந்து இங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாரு. அந்த பிரார்த்தனையில நிறைய பேருக்கு எல்லார் கஷ்டத்துக்கும் நம்ம வேண்டிப்போம். எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு இங்க கூட்டு பிரார்த்தனையில. குழந்தை இல்லைன்ட்டு வந்து மன கஷ்டமே படாதீங்க. சாய்பாபா கோயிலுக்கு வந்து நீங்க ஒரு வாட்டி தொட்டில் பூஜையில கலந்துக்கோங்க. அடுத்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கையில ஒரு குழந்தை கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அது இங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.